எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போல்ட் பி அப்படின்னு உள்ள பிராண்டோட அக்ரிலிக் பவுடர் கிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெமோயும் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து இந்த அக்ரிலிக் பவுடரை யூஸ் செஞ்சு நெயில் க்ரியேட் செய்கிறது அப்படின்னு. இதில் கிளியர் அப்படின்னு உள்ள ஒரு பவுடர் இருக்குது, அப்புறமா பிங்க் கலரில் ஒரு பவுடர் இருக்குது, அப்புறமா ஒயிட் கலரில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி 3 கலர்ஸில் வந்து வருது. ஓப்பன் செஞ்சு பார்க்குற நேரம் இப்படி தான் இருக்கும். அதாவது ஃப்ரெஞ்ச் நெயில் இருக்குது பார்த்திங்களா, அது க்ரியேட் செய்கிறதுக்குள்ளே கிட்டு தான் இது. அப்புறமா இந்த ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தான் வாங்கணும். இந்த அக்ரிலிக் பவுடர் வச்சு யூஸ் செய்கிறதுக்குன்னே தனியாக உள்ள ப்ரஷ்ஷு, நார்மலாக உள்ள ஆர்ட்டுக்குள்ளே ப்ரஷ் எல்லாம் யூஸ் ஆகாது. இதுக்குன்னு தனியாக உள்ள ப்ரஷ்ஷு யூஸ் செஞ்சால் மட்டும்தான் நல்ல முறையில் நமக்கு வந்து நெயிலை க்ரியேட் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு வந்து நெயிலை ப்ரிப்பேர் செய்யணும். நெயிலோட சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு க்ளாஸியான ஃபினிஷில் நெயில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மேட்டு ஃபினிஷுக்கு வந்து கொண்டு வந்துக்கணும். இது மாதிரி செய்கிறதுனால நம்மளோட நெயில் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? அது ஸ்டிக் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஆயிலியாக அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே நெயில் வந்து லிஃப்ட் ஆகும். ஓகேவா? அதனால நல்லபடியாக ப்ரிப்பேர் செஞ்சுக்கணும். பேஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நெயில் அக்ரிலிக் நெயில் செய்கிறதுக்குன்னே உள்ள டூல் இது. ஓகேவா? நமக்கு வந்து நெயில் க்ரியேட் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை நெயில் வந்து க்ரியேட் செஞ்சதுக்கு பிறகு அதை பாலிஷ் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். தனியாக அந்த டூலுக்கு நான் ரிவ்யூ அப்புறமா கொடுக்குறேன். ஓகேவா? கியூட்டிக்கல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து லிஃப்ட் ஆகுறது, அதாவது நெயில் லிஃப்ட் ஆகுறதே அந்த கியூட்டிக்கல் ஏரியாவில் கேப்பு இருக்கிறதுனால. ஓகேவா? அதை வந்து நல்லபடியாக க்ளீன் செஞ்சுக்கணும். நான் யூஸ் செய்கிற டூல் தான் யூஸ் செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்கள்கிட்ட நெயில் ஃபைலர் இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் செஞ்சுக்கலாம். கியூட்டிக்கல் பக்கத்தில் கியூட்டிக்கல் புஷ்ஷர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லபடியாக புஷ் செஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கியூட்டிக்கல்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். இது மாதிரி டூல் யூஸ் செய்கிற நேரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதாவது குயிக்காக வந்து வேலை முடியும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன். அதாவது அக்ரிலிக் பவுடர் யூஸ் செஞ்சு நெயிலை க்ரியேட் செய்கிறது இது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. ஏற்கனவே டிப்பிங் பவுடர் செஞ்சுருக்கிறேன், யூவி ஜெல், பாலி ஜெல் எல்லாமே நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் இந்த அக்ரிலிக் பவுடர் நம்ம யூஸ் செஞ்சு செய்கிற வீடியோ இதான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? நல்லாயிருக்கும். அதாவது நெயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், குயிக்காக வந்து ட்ரை ஆகும், ஈஸியாக வந்து பண்ண முடியும். வீட்டிலே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா? நானும் வந்து ப்ரொஃபஷ்னல் எதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து திரும்ப திரும்ப நான் வந்து செஞ்சு பார்த்து எப்படி செய்கிறது, அதில் உள்ள நிறை குறைகள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு இதை எப்படி நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன். அதனால் வீட்டில் இருக்கிற நீங்களும் கண்டிப்பாக சூப்பராக வந்து செஞ்சுக்கலாம். கியூட்டிக்கல் ஏரியாலெல்லாம் பண்ணுறனா ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். அது மட்டும் இல்லை, நெயிலில் சர்ஃபேஸில் இருக்கிற அந்த பாலிஷான தன்மையை மாற்றுறது ரொம்ப லைட்டாக செஞ்சால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டஸ்ட் ஆஃப் செஞ்சுக்கிங்க, நல்லா க்ளீன் செஞ்சுக்கிங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷேப்பு நெயிலுக்கு வந்து கொஞ்சம் ஷேப்பாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பாக வச்சுக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் யூ ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் உங்களோட சாய்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ன் பிரிட்டி அப்படின்னு உள்ள பிராண்டோட இது டீஹைட்ரேட்டட் நெயில் ப்ரைமர்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நெயில் ப்ரைமருக்குள்ளே வேலையை செய்யாது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட நெயிலில் வந்து கொஞ்சம் ஆயிலியாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு ஒரு மேட்டு ஃபினிஷை வந்து கொடுக்கும், ஒரு ட்ரையான ஃபினிஷை நெயிலுக்கு வந்து கொடுக்கும். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட நெயிலில் ஆயில் தன்மை எதுவுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நெயில் லாங் லாஸ்டிங்காக நிலச்சிருக்கும். ஓகேவா? அதனால் இந்த நெயில் பாண்டை வந்து அப்ளை செஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் கோட்டுக்கு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் செய்கிறேன். ஆனால் நம்ம அக்ரிலிக் பவுடர் யூஸ் செய்கிற நேரம் அதுக்கு தனியாக பேஸ் கோட்டு இருக்குது, நெயில் ப்ரைமர் அப்படி வந்து சொல்லுவாங்க. அது வந்து யூஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூவி லேம்பில் வச்சு க்யூர் பண்ணிக்க வேண்டாம். என்கிட்ட இப்போது இருக்கிற பேஸ் கோட்டை நான் வந்து அப்ளை செஞ்சுக்கிறேன். இதுக்கு ட்ரையாக்க வைக்கணும் அப்படின்னா யூவி லேம்பு வந்து யூஸ் செஞ்சே ஆகணும். ஆனால் பொதுவாக இந்த அக்ரிலிக் பவுடர் யூஸ் செய்கிற நேரம் யூவி லேம்ப் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஆன்லைனில் உங்களுக்கு வாங்க முடியும். ஓகேவா? நெயில் ப்ரைமர் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து யூவி லேம்பில் ஒரு 10 செகண்ட் இல்லை 15 செகண்ட் வச்சு எடுத்துப்பேன். ட்ரை ஆகிடும். பேஸ் கோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரை ஆகி எடுத்ததுக்கு பிறகு அதில் ஒரு ஸ்டிக்கியான லேயர் இருக்கும். அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிக்கிறேன். டிஷ்யூ இல்லைன்னா ஒரு கிளாத்து யூஸ் செஞ்சுக்கலாம், எதுனாலும் ஓகேவா. நல்லபடியாக க்ளீன் செஞ்சு எடுத்துக்கிறேன். மோனமர் லிக்விட் வந்து நமக்கு வேணும். அக்ரிலிக் பவுடர் யூஸ் செஞ்சிங்க அப்படின்னா மஸ்ட்டு, ஓகேவா. இது இல்லைன்னா செய்யவே முடியாது. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு பவுலில் நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். மோனமரை ப்ரஷ்ஷை நல்லபடியாக டிப் செஞ்சுக்கணும். அதில் இருக்கிற பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். மோனமர் லிக்விடில் ப்ரஷ்ஷை டிப் செஞ்சு லைட்டாக கொஞ்சமாக வந்து ஒரு பக்கமாக ப்ரஷ்ஷில் இருக்கிற மோனமரை அந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன ஒரு டப்பா வச்சுருக்கிறேன்ல, சைடில் வந்து லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த டிப்பிங் பவுடரில் விட்டு கொஞ்சமாக அது பால் மாதிரி உருண்டு வந்துக்கும். அதை நெக்ஸ்ட்டு நெயிலில் வச்சு இது மாதிரி ஸ்ப்ரெட்டு செஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறது மாதிரி இருக்கிற நேரம் அந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து மோனமரில் டிப் செஞ்சு அப்புறம் அந்த பிங்க் பவுடரில் வந்து டிப் செஞ்சு நீங்கள் பால் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து நெயிலில் வச்சு இப்படி ஸ்ப்ரெட்டு செஞ்சிங்கன்னா போதும். சூப்பராக ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம், ஓகேவா. அந்த நெயிலில் க்ரியேட் சேர்க்குறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ஆனால் ஒரு ப்ராக்டிஸ் வேணும், ஒரு கவனமாக செய்யணும். அள்ளி வச்சு அப்படியே ஆக்கிடக்கூடாது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கவனமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக ஈஸியாக ரொம்ப அழகாக வந்து செஞ்சுக்கலாம். வீடியோவில் பார்த்திங்கன்னா லைட்டு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட்டு செஞ்சுக்கிங்க, ஓகேவா. ஒரு சில இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா லைட் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக டார்க்காக இருந்திருக்குது. நானும் அதை வந்து ரொம்ப கவனிக்காமல் வீடியோவை மேக் பண்ணுறதுல அப்படியே குறியாக இருந்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு பிறகு பவர் பேக் ஆகியிருக்கு, ஓகேவா. கொஞ்சம் கவனிக்காமல் இருந்துட்டேன், அதனால் சாரி. இதே மாதிரி எல்லா நெயில்லையும் வந்து செஞ்சுக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷு தான் வந்து யூஸ் செய்யணும், ஓகேவா. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் செய்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி நான் அக்ரிலிக் பவுடர் வாங்கியிருக்கிறேன். வாங்கி யூஸ் செய்கிற நேரம் அது மாதிரி நார்மலாக உள்ள ப்ரஷ்ஷு யூஸ் செய்கிற நேரம் கரெக்டாக வரவே செய்யாது. ப்ரஷ்ஷில் எல்லாம் ஒட்டி ஒட்டி பிடிச்சிக்கும், ப்ராப்பராகவே இருக்காது. ஆனால் இந்த ப்ரஷ்ஷு வாங்கி யூஸ் செஞ்சதுக்கு பிறகு சூப்பராக இருக்குது, ஓகேவா. இதுக்குன்னே உள்ள ப்ரஷ்ஷில் வந்து ரொம்ப அப்படி ஸ்டிக்கியாக இருக்காது, நீட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியும். அந்த அக்ரிலிக் பவுடரை அழகாக வந்து அதில் ரவுண்டாக வந்துக்கும் அந்த ப்ரஷ்ஷில், நல்லாயிருக்கும், ஓகேவா. இது மாதிரி எடுத்து ஸ்ப்ரெட்டு செஞ்சு மெதுவாக அப்படியே ஸ்ப்ரெட்டு செஞ்சு விட்டுக்கணும், ஓகேவா. நான் வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கிறது மாதிரியே செஞ்சு பாருங்கள், நீட்டாக வந்து செஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஏன்னா இந்த நெயிலை வந்து க்ரியேட் செய்கிறதுக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ் எனக்கு ஆச்சு, 2 கையிலையும் வந்து செய்கிறதுக்கோ. இது மாதிரியெல்லாம் நெயிலை க்ரியேட் செய்கிறதுக்கு நீங்கள் இப்போ வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் செய்கிற இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து சார்ஜஸ் செய்வாங்க. ஒரு 2000க்கு இருக்குமான்னு தெரில, 4-5 அவ்வளோ ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வீட்டில் நம்மளே ஒரு கிட்டு வாங்கி வச்சு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு கிட்டில் வந்து பல முறை செஞ்சுக்கலாம், ஓகேவா. அதில் இருக்கிற பவுடர் வந்து நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வாங்கியிருக்கிற அக்ரிலிக் பவுடர் வந்து குறைவாக தான் இருந்திருக்கு, ஆனால் இதில் ரொம்ப அதிகமான குவான்டிட்டி இருக்குது, ப்ரைஸும் கம்மி, அதுதான் ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுக்குங்க, ஓகேவா. இது மாதிரி ட்ரை ஆகிடுச்சா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிட்டு, அதாவது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், 2 மினிட்ஸ், ஆமாம், ஓகே, 1.5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் வந்து செஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ரெஞ்சு நெயிலுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த டிப்புன்னா அந்த எண்டு, ஓகேவா, அது வந்து கரெக்டாக ஒரு ஷேப்பில் இருக்கணும். அப்புறமா உங்களோட நெயிலோட சர்ஃபேஸுக்கு மேலேயும் வந்து தேய்ச்சி ஷேப் வந்து செஞ்சுக்கணும். சைடு பக்கமெல்லாம் தேய்க்கிறதுக்கு நெயில் ஷேப்பர் வந்து யூஸ் செய்கிறேன், ஆனால் வந்து நெயிலோட சர்ஃபேஸுக்கு இந்த டூல் வந்து யூஸ் செஞ்சுக்கிறேன், ஓகே. ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு இந்த டூல் வச்சு செய்கிற நேரம். ஏன்னா வந்து நம்ம ஷேப்பு பண்ணுற நேரம் அந்த நெயில் ஃபைலர் யூஸ் செய்கிற நேரம் நிறைய டைம் எடுக்கும், இது அப்படிலாம் ரொம்ப குயிக்காக வந்து முடிஞ்சிடும். அதனால் எனக்கு இந்த டூலே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேவா. இது மாதிரி மெதுவாக வந்து நீங்கள் அந்த நெயிலோட சர்ஃபேஸில் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈவனாக இல்லாமல் இருக்கும், அதை வந்து நல்லா ஈவனாக கரெக்டாக வந்து மாற்றிக்கலாம். இது மாதிரி கியூட்டிக்கல் பக்கத்துலலாம் ரொம்ப தின்னாக தான் இருக்கணும், ஓகேவா. ரியல் நெயில் மாதிரி தெரிகிறதுக்கு ஏற்றபடி
அப்புறமா நெயிலோட 2 பக்கத்துலேயும் வந்து கொஞ்சம் தின்னாக ஆக்கிக்கணும். நடுப்பகுதியில் வருது பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சம் உயரமாக வரணும். ரொம்ப தின்னாக நெயில் மாறியும் போயிடக்கூடாது, ஏன்னா சீக்கிரம் வந்து பிரேக் ஆகும். அதனால வந்து நமக்கு தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அதுக்கேற்றபடி ஒரு எப்படி சொல்கிறது, கரெக்டாக நம்மளோட நெயில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. இந்த நெயிலை க்ரியேட் செய்கிறதுக்கு நெயில் டிப்பு கூட யூஸ் செஞ்சுக்கலாம், அதுவும் வந்து ஈஸியாக இருக்கும். நெயில் டிப்பு யூஸ் செய்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நெயில் டிப்பை ஸ்டிக் செஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிலிக் பவுடர் வச்சு நெயிலை க்ரியேட் செய்யணும். எனக்கு வந்து ஒரிஜினலான நெயில் கொஞ்சமாக க்ரோ ஆகியிருக்குது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக அந்த பிங்க் ஷேடை வந்து அப்ளை செஞ்சுக்கிட்டேன். இனிமேல் வந்து எனக்கு டிப்பு யூஸ் செய்யாமல் நான் நெயில் ஃபார்ம் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து யூஸ் செய்ய போகிறேன். அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டே இது மாதிரி அப்ளை செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலரை எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதான் வந்து ஃப்ரெஞ்சு நெயிலோட ஹைலைட்னே சொல்லலாம். ஓகேவா, இது மாதிரி நெயில் ஃபார்ம் பேப்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி அதில் ரவுண்டாக இருக்கிறத கீழே ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா சேர்ந்து அப்படி வந்து ஸ்டிக் ஆகாது, கரெக்டாக நமக்கு அந்த கர்வ் பொசிஷனில் இருக்கும். ஓகே, இது மாதிரி நெயிலில் வந்து வச்சுக்கணும். நெயிலோட அடிப்பக்கத்தில் வச்சு நல்லபடியாக ஸ்டிக் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் அக்ரிலிக் பவுடரை எடுத்துக்கணும். ப்ரஷ்ஷை மோனோமரில் டிப் செஞ்சு, அப்புறமா நீங்கள் வந்து சொட்டு சொட்டாக எல்லாம் விழுகிறது மாதிரி மோனோமர் இருக்கிற நேரம் யூஸ் செய்யக்கூடாது, ப்ரஷ்ஷை கொஞ்சம் தேய்ச்சிக்கணும். ஓகேவா, அந்த மோனோமர் இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது, அந்த பாட்டிலில் நீங்கள் வச்சாலும் சரி, இல்லை ஏதாவது வந்து கிளாஸில் இருக்கிற ஜாரில் வச்சாலும் சரி, அப்படியே சைடு பக்கமாக கொஞ்சம் ப்ரஷ்ஷை தேய்ச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அக்ரிலிக் பவுடரில் டிப் செஞ்சு எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த பிங்க் பவுடரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பால் மாதிரி உருண்டு வரும். இந்த ஒயிட் பவுடரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபார்முலா. ஓகேவா, அது கரெக்டாக அந்த பால் டைப்பாலாம் வராது. இப்போது நீங்கள் வந்து இந்த பவுடர் அப்ளை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர், இது வந்து ப்ராப்பராக அப்படியே வந்து கரெக்டாக கர்வாக வரும் அப்படின்னு கிடையாது, சும்மா அப்படி கரெக்டாக வைங்க. ஃபைனலாக நம்ம ஷேப்பு செய்வோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்மைல் லைன் எல்லாம் வந்து கிடைக்கும். இது மாதிரி அப்ளை செஞ்சுக்கோங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அப்படி கொஞ்சம் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. ப்ரஷ்ஷில் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிறது மாதிரிலாம் இருக்கும். ப்ரஷ்ஷை டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிக்கிட்டு மோனோமர் லிக்விடில் திரும்பவும் டிப் செஞ்சு திரும்பவும் வந்து தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நீட்டாக சூப்பராக வந்து வந்துக்கும். நெயில் ட்ரை ஆகிறது வரைக்கும் இந்த நெயில் ஃபார்மை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை ஆன பிறகு இது மாதிரி நெயில் ஃபார்ம்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, பேப்பர் நெயில் ஃபார்ம்ஸை ரிமூவ் செஞ்சுக்கலாம். இது மாதிரி ஸ்லோவாக செய்யுங்க. ஓகேவா, இப்போ வந்து நெயில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து எட்ஜஸை வந்து ஷேப்பு செஞ்சுக்கிறேன். நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து செய்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனால் இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு ஒரு யூ ஷேப்பாக அடுத்தது வேணும் அப்படின்னாலும் ஷேப்பு செஞ்சு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லபடியாக ஷேப்பு செய்யுங்க. உங்களோட ஸ்கின்னில் எதுவும் படாதபடி பார்த்துக்கங்க. இது மாதிரி நல்லபடியாக ஷேப்பு செஞ்சுக்கிறேன். நெயிலோட மேல் பக்கத்தில் இனி வந்து ஷேப்பு செய்கிறதுக்கு இந்த டூலை வந்து யூஸ் செஞ்சுக்கிறேன். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் கொஞ்சம் நல்லா மேல் பக்கத்துல எல்லாம் வந்து இருந்துச்சுல, எல்லாமே மாற்றிக்கும். கரெக்டான ஒரு நல்ல ஒரு கர்வான ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஒயிட்டில் ஸ்மைல் லைன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். நல்லபடியாக ஷேப்பு செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பவர் கட் ஆகி இருக்குது. ஓகேவா, அதான் வந்து ஃபுல்லாக அப்படி கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, டார்க்காக இருக்குது, சாரி. ஓகேவா, பாருங்கள் இது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிளியர் ஜெல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. ஷேப்பு செஞ்சு நல்லபடியாக வந்து நெயிலை வந்து க்ளீன் செஞ்சுக்கணும். ஓகேவா, டஸ்ட்டெல்லாம் இருக்கும், எல்லாமே மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிளியர் ஜெல்லை நம்ம ப்ரஷ்ஷை வந்து மோனோமரில் டிப் செஞ்சு மோனோமர் இருக்கிற அந்த பவுல்லே வந்து சைடில் வந்து கொஞ்சம் தொடச்சிக்கோங்க. ப்ரஷ்ஷை கொஞ்சமாக அப்படி ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கிளியர் ஜெல்லில் டிப் செஞ்சு எடுத்து இது மாதிரி மேல் பக்கமாக ஒரு நெயில் பாலிஷ் கொடுக்குறது மாதிரி கொடுங்க. ஏன்னா இந்த கிளியர் ஜெல்லில் பார்த்திங்கன்னா பால் மாதிரி வரல. நார்மலாக நம்ம கிளியர் ஜெல்லெல்லாம் வாங்குகிற நேரம் பால் மாதிரி அழகாக வரும். இது ஆனால் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு ஷேப்பாக வருது. ஆனால் அப்ளை செய்கிற நேரம் நம்ம டேப்பாக வைக்க வேண்டாம்.
அப்ளை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும் ப்ரஷ்ஷை வச்சு இது மாதிரி. ஓகேவா? நல்லபடியாக சூப்பராக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த 3 பவுடர்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபார்முலாலாம் இருக்குது. ஓகேவா? எல்லாம் வந்து சேமாக இல்லை. இது தனி கிட்டு, இந்த ஃப்ரெஞ்சு நெயிலுக்குன்னே செய்கிற தனி கிட்டு. அதனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக நீங்கள் அக்ரலிக் பவுடர் தனித்தனியாக வாங்குகிற நேரம் அது வந்து அந்த பிங்க் பவுடர் இருந்துச்சுல அதே மாதிரி உள்ள ஃபார்முலாவில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த அக்ரலிக் நெயிலை பொறுத்த வரைக்கும் குயிக்காக ட்ரை ஆகிடும். நமக்கு வந்து டைம் மிச்சமாகும். அது மட்டும் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சி போகிறது எதுவுமே ஆகாது. அப்படியே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெய்லை மட்டும் நல்லபடியாக நம்ம ப்ரிப்பேர் செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். லிஃப்ட் ஆகாது, பிரேக் ஆகாது, ஃபால் ஆகாது, எதுவுமே ஆகாது. நெயில் வளர்ந்து வர்றது வரைக்கும் அப்படியே இருக்கும். ஒரு 1 மந்த்துக்கு மேலே வந்து நெயில் அப்படியே இருக்கும். ஏன்னா வந்து 1 மந்த்தெல்லாம் ஆகிருச்சு அப்படின்னா நெயில் நல்லா க்ரோ ஆகும், கேப் வந்து நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகு இந்த ரிமூவ் செஞ்சுக்கிட்டு நியூவாக நெயில் வந்து க்ரியேட் செய்ய வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டூலை யூஸ் செஞ்சு நம்ம வந்து ஃபைல் செஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட இந்த டூல் இல்லை அப்படின்னா நீங்கள் நெயில் ஃபைலரே யூஸ் செஞ்சுக்கலாம். ஃபுல் நெயிலுக்கும் நல்லபடியாக வந்து ஷேப்பு வந்து கொடுத்துக்கணும். இதான் வந்து ஃபைனலாக நம்ம நல்லபடியாக வந்து நெயிலை ஷேப்பு செய்கிறது. ஓகேவா? இது மாதிரி கியூட்டிக்கல் ஏரியாவில் ஆகட்டும், சைடில் பார்த்திங்கன்னா அதாவது நெயிலோட சைடு பக்கத்தில் ஹெவியாக இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரலான நெயில் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து தெரியும். ஓகேவா? இது மாதிரி கொடுத்துக்குங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டெல்லாம் இல்லை, நானும் உங்களை மாதிரி தான். ஓகேவா? நான் வந்து ட்ரை செய்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி நான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒழுங்கான முறையில் நம்ம நெயிலை கேர் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும் நெயில். அதனால் இதை வந்து ப்ராப்பரான மெத்தடில் வந்து நம்ம செய்யணும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெயிலுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பில் என்னென்ன செய்யணுமோ, நெயில் ப்ரைமர் ஆகட்டும் எல்லாமே அப்ளை செஞ்சு தான் நம்ம வந்து செய்யணும். இது மாதிரி எல்லா நெயிலையும் வந்து பொறுமையாக ஷேப்பு செய்யுங்க. ஷேப்பு செய்கிற நேரம் ஒரே இடத்துல அப்படியே தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் ஆகும். ஓகேவா? அந்த டூலை யூஸ் செய்கிற நேரம் பொசிஷனை மாற்றி மாற்றி செய்யணும். ஓகேவா? ஒரே இடத்துல அப்படியே அந்த டூலை வைக்காமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் செஞ்சு மாற்றிக்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைல் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து நெயிலோட ஓரத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பு நமக்கு வேணும். கரெக்டாக எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு தான் நான் வந்து நெயிலை க்ரியேட் செஞ்சுருக்கிறேன். எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஆனால் மாற்றி மாற்றி வச்சுப்பேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஃப்ரெஞ்சு நெயில் டிப்பில் எனக்கு ஸ்கொயர் ஷேப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுனதுனால இது மாதிரி வந்து செஞ்சுக்கிறேன். நல்லபடியாக ஷேப்பு வந்து செஞ்சுக்கோங்க. இந்த நெயிலை க்ரியேட் செய்கிற நேரம் நீங்கள் எவ்வளோ நல்லபடியாக ஷேப்பு செய்கிறீங்களோ அவ்வளவு நல்லபடியாக பார்க்குறதுக்கு நெயில் வந்து ரொம்ப அழகாக வந்து தெரியும். ஓகேவா? நல்லபடியாக ஷேப்பு செஞ்சுக்கோங்க. நான் யூஸ் செய்கிற எல்லா ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பவுடர் நம்ம வாங்குகிறோம்ல அக்ரலிக் பவுடர், இது வந்து ரொம்ப ரொம்ப லாபமாக வந்து கிடைக்குது. தனியாக சிங்கிளாக நம்ம வாங்குகிற நேரமே ஒரு டப்பாக்கு 700 சம்திங் ரூபா வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இது ஒரு கிட்டாக 3 டப்பாவும் வருது. அதுவும் இல்லை, குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. சேர்த்து 700 சம்திங்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? நான் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப் கோட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த க்ளாஸியான ஃபினிஷ் நமக்கு கண்டிப்பாக வேணும். அந்த டாப் கோட்டு நம்ம அப்ளை செஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக யூவி லேம்பில் வச்சு தான் க்யூர் பண்ணிக்கணும், இல்லைனா ட்ரை ஆகாது. நல்ல ஒரு க்ளாஸி ஃபினிஷ் வந்து கிடைக்கும். 2 கோட்டு வந்து அப்ளை செஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு கோட்டு அப்ளை செஞ்சு ஒரு 30 செகண்ட் இல்லை 15 செகண்ட் கூட போதும். லேம்பில் வச்சு க்யூர் செஞ்சு எடுத்துக்கோங்க. டாப் கோட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டிக்கியான லேயர் இருக்காது. அதாவது பேஸ் கோட்டில் பார்த்திங்கன்னா லேம்பில் வச்சு க்யூர் செஞ்சு எடுத்ததுக்கு பிறகு ஒரு ஸ்டிக்கியான லேயர் இருக்கும், ரிமூவ் செஞ்சுப்போம். ஆனால் டாப் கோட்டில் அப்படி இருக்காது. செகண்ட் கோட்டும் கண்டிப்பாக அப்ளை செஞ்சுக்கணும். செகண்ட் கோட்டெல்லாம் அப்ளை செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளாஸியான ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஃபைனலில் வந்து கியூட்டிக்கல் ஆயிலை வச்சு நல்லபடியாக மசாஜ் செஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் கியூட்டிக்கல் ஏரியாலாம். இல்லை கோகனட் ஆயில் கூட யூஸ் செஞ்சுக்கலாம். இதான் ஃபைனல் லுக். பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ்.